எல்லாம் அல்ல எங்களூர் செவ்வாய்ப்பேட்டையில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஏதாவது ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு விளக்குவது நம்முடைய வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட ஜாதகம் அப்படிங்கிறப்ப அரசு வேலை கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்ச ஒரு ஜாதகம். இளவயதிலே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஇ கம்ப்ளீட் பண்ணிட்டு நெடுஞ்சாலைத்துறையில் அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அரசு வேலை கிடைத்த ஒரு ஜாதகம். ஏன்னா ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டா எப்படி அரசு வேலை இளவயசிலே கிடைக்கிற ஒரு ஜாதகங்களை தெரிஞ்சு கொள்வது உங்கள் எல்லாருக்கும் அரசு வேலை கிடைப்பதற்குரிய ஒரு உதாரண ஜாதகமாக அது அமைஞ்சிடும். பல ஜாதகங்கள் ஏற்கனவே போட்டிருந்தாலும் இது வேறு டிபார்ட்மெண்ட், இது நெடுஞ்சாலைத்துறையில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பவுமே ஒரு அரசு வேலை கிடைக்குன்னா சிம்மமும் சிம்ம அதிபதி சூரியனும் வலுத்திருக்கணும், சுபர்களுடைய பார்வையை பெற்றிருக்கணும். அவ்வாறு இருக்க பட்சத்தில் அவருக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட இந்த உதாரண ஜாதகம் அதற்கு சரியாக ஒத்து வருகிறக்கூடிய ஜாதகமாகவே இருக்கிறது. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா நானே சொன்னோம், அதாவது நெடுஞ்சாலைத்துறையில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அரசு வேலை கிடைக்குன்னு நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நெடுஞ்சாலைத்துறைங்கிறது அவங்க தான் சொன்னாங்க, அதை நம்ம சொல்லக்கூடாது. அரசு வேலை கவர்மெண்ட் போஸ்ட்டில் ஒரு கை போஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அது நல்ல ஒரு கை போஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் நம்ம சொன்னோம். ஜனாதிபதி வேறு உச்சமாக இருந்தது. அது மாதிரி ஜாதகம் இப்போ நம்ம உதாரண ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ காசு பணத்தை நல்லா சம்பாதிக்கணும். எந்த வகையில் சம்பாதிக்கணும்? அரசு வகையிலேயே சம்பாதிக்கணும். எப்படி வேலைன்னா உயரிய பதவிகள் அமரணும். பெரும்பாலும் எலக்ட்ரிக்கு அது மாதிரி அமைப்புகளில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அது மாதிரி நெடுஞ்சாலைத்துறைக்குள்ளே ஒரு மாதிரியான நுணுக்கமான அமைப்புகளில் தான் அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதை உட்பிரிவு அப்படிங்கிறத பார்க்க வந்தவருக்கு சொல்ல தெரியலை. இன்னொருத்தர் ஜாதகங்களை எடுத்துக்கொண்டு அவர் பார்க்க வந்தார். அதனால் அந்த ஜாதகங்களை சரியாக அவரால் சொல்ல தெரியலை. இப்போ நம்ம அந்த உதாரண ஜாதகத்தை நம்ம சைடில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி போட்டுடுறோம். அதாவது 9/5/1997 9:55 AM அவங்க அந்த ஜாதகம் பிறந்தது. இப்போ நான் பிறந்த ஊரை நம்ம சொல்ல விரும்பலை. ஜாதகம் திரையில் சைடில் தெரியும் பாருங்கள். மிதுன லக்கணம், ரிஷப ராசி, மிருகசீரிட நட்சத்திரம். இப்போ ஜாதகத்தில் பாருங்கள், லக்கணத்துக்கு 2ல் செவ்வாய், 4ல் ராகு, 8ல் குரு பகவான், 10ல் சனி கேது, 11ல் சூரியனும் புதனும், 12ல் சந்திரை சுக்கிரன். இப்போ 2 ஜாதகம் பார்க்க அட்பிரசன் வரும்போது 2 ஜாதகம் பார்க்க இப்போ தான் வந்தாங்க. குருதசையில் சனி பித்திருக்கையில் பார்க்க வந்தாங்க. இப்போ அது முக்கியம் இல்லை. இந்த ஜாதகத்தில் திருமண விஷயமா அவங்ககிட்ட பார்க்க வந்தாங்க. இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் என்ன செய்யறோம்னா அரசு வேலை கிடைத்ததற்கான ஒரு அமைப்பை தான் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகம் பாருங்கள், மிதுன லக்கணத்தில் 3 கூடியவன் சூரியன் ஆறு சிம்ம அதிபதி சூரியன் உச்சமாயிருக்கார். அது கீர்த்தி புகழ் அந்தஸ்து தரக்கூடிய சூரியன் உச்சமாகி 11ஆம் இடத்துல இருக்காரு. எப்படி யாரோட சேர்ந்திருக்காரு? புதன் லக்னாதிபதி சுகாதிபதியோட சேர்ந்திருக்காரு. சூரியனும் புதனும் சேர்ந்தாலே புத ஆதித்ய யோகம், சரஸ்வதி யோகம், பல பட்டம் தரக்கூடிய யோகம், நல்ல படிப்பு இதெல்லாம் வரக்கூடிய யோகம். அது மாதிரி அமைப்புகளில் அரசாங்கத்தை தரக்கூடிய சூரியன் உச்சமாகி சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அது சிம்ம வீட்டில் செவ்வாயும் மேச வீட்டில் சூரியனும் பரிவர்த்தனை ஆகி அது நன்றாக வலுப்பெற்ற ஒரு ஜாதகமாகவே இவை இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தனாதிபதியும் உச்சம் பெற்று குரு பகவானுடைய 5ஆம் பார்வையை பெற்றிருக்கிறது. அது யாரோட சேர்ந்து 5ஆம் அதிபதியோட ஆட்சி பெற்ற நிலைகளில் இங்கே உட்கார்ந்துருக்கு. இப்போ இந்த ஜாதகங்களில் குரு நீசம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா குரு நீசமானாலும் சனி கேதுவோட இணைஞ்சு மீன வீட்டிலையும் குரு மகர வீட்டிலையும் பரிவர்த்தனை அமைப்புகளில் குரு ஓரளவு நீச பங்கு அடைஞ்ச நிலைக்கே நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ முக்கியமான கிரகங்கள்லாம் சிறப்பாக தான் இருக்குது. சுக்கிரன் 5-12 கூடிய சுக்கிரன் ஆட்சி நிலையிலேயே லக்கண சுகாதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கீர்த்தி புகழ் தரக்கூடிய சூரியனோட சேர்ந்துருக்கு. சூரியன் புதன் அஸ்தங்கப்படனா இல்லை. சூரியன் 24 டிகிரி 46 கலை, புதன் 5 டிகிரி 39 கலை. அப்போ சூரியன் புதனை அஸ்தங்கமும் படுத்தலை. அப்படி அமைப்புகளில் லக்கண சுகாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை பெற்ற நிலைகளில் இருக்கிற அமைப்பில் சூரியன் நன்றாக வலுப்பெற்று எந்த விதமான பாவக்கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை பெறாத நிலைகளில் இருக்கிறதுனால இந்த பையனுக்கு இளவயதிலே அரசு வேலை கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப ஆமா சார் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு அவங்களே நெடுஞ்சாலைத்துறை வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அரசு வேலைங்கிறப்ப அவங்களே சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு நம்ம யோசிக்கக்கூடிய வேலை இல்லாமல் அமைந்து விட்டது. அதனால் ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் போஸ்ட் கிடைச்ச ஒரு இந்த ஜாதகமான ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இந்த பையனுக்கு திருமண யோகம் அப்படிங்கிற அமைப்புகளில் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலை. எப்படின்னா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான்
கேதுவோடு இணைஞ்ச நிலையிலிருந்து, அதாவது 10ஆம் பார்வையாக லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதுக்கடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்வை செய்கிறார். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்த்து, ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, இது மாதிரி அமைப்புகளில் இருந்து ஒரு 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, அதுக்கடுத்து 18 வருஷம் ராகு தசை, ஒரு 24-25 வயசு வரைக்குமே இது இருந்து இப்போக்கி குருதசை நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் திருமணத்தை தரக்கூடிய கலத்திரக்காரன் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறனாலையும், குருபவனுடைய பார்வை பெற்ற நிலையில் இருக்கிறனாலையும், குருவும் சனியும் பரிவர்த்தனாகி குரு நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும், அதாவது ஆட்சிக்கு நிகரான பலனை பெற்றிருக்கிற நிலைக்கு நீசபங்கம் சொல்ல முடியாது, அதாவது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆட்சிக்கு நிகரான பலனை தருங்கிற வகையிலையும் புத்திரபாக்கியம் திருமணம் போன்ற விஷயங்களில் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த குருதசையில் சனிபத்தி நடக்குது, 14/7/2026 வரைக்கும் நடக்குது. சனிபத்தி முடிஞ்சால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய புதன் புத்தியில் நல்ல பொண்ணாக, படித்த பொண்ணாக, உயரிய படிப்பை படித்த ஒரு பெண்ணாக உங்களுக்கு மருமகளாக அமைவான்னு நம்ம சொல்லி அனுப்பணும். இப்போ நம்ம இன்னைக்கு ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்கிறது தான் மெயினாக சொன்னோம். சிம்ம வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் சிம்மத்துக்கு அதிநட்பு கிரகம். அப்போ சிம்மத்தை எந்த விதமான பாவக்கிரகம் பார்க்கல. சிம்மாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று லக்கண சுகாதிபதியோடு சேர்ந்த நிலைகளில் இருக்கிறதுனால இந்த பையனுக்கு இளவயதிலே அரசாங்க துறைகளில் வேலை கிடைச்சது அப்படிங்கிறது தான் இந்த இதை சொல்லியிருக்கோம். நான் ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், செல் நம்பர் எல்லாம் ஒன்று தான். செல்லு, வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே, ஃபோன்பே ஆல் இன் ஒன். அதாவது என்ன நம்பர்னா 97-151-89647 97-151-89-647 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அனுப்புனா ஜாதகத்தை கணித்து ஃபோன் வழியாகவே ஜாதக பலன் தருவேன். நான் ஒரு ஃபோன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான். பிறந்த தேதி, நேரம், இடத்தை அனுப்புனா போதும். திருமண பொருத்தம், ஜாதகம் எழுதி கொரியர் அனுப்புதல் போன்ற சேவையை செய்து வருகிறேன். மேலே இறையர்லால் சோதிட புதையல் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். நான் இறையர்லால் சோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன். என்னுடைய முகநூல் பக்கத்தில், என் யூடியூப்லாம் நிறையா அந்த புத்தகத்தை பற்றி நம்ம எழுதி போட்டு, அதாவது புத்தகத்தையும் காமிச்சு புத்தகத்தில் சில விஷயங்களையும் படித்து காமிச்சிருக்கிறேன். புத்தகத்தோட விலை 965 ரூபா. 869 பக்கம் கொண்ட ஒரு புத்தகம். புத்தகம் வேண்டுபவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு முகவரியை தந்து ஜிபே மூலமாக, புத்தகத்து விலை 965, கொரியர் சார்ஜ் 100, மொத்தம் 1065 ரூபா நீங்கள் அனுப்பி வச்சுன்னா புத்தகம் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கப்படும். சோதிடம் கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கும் சோதிடத்தை தொழில்முறையாக கொண்டவர்களுக்கும் இந்த புத்தகம் ஒரு பயனுள்ள புத்தகமாக அமையும். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.